உங்களை குறித்து உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த சில தீர்க்க தரிசனங்களை உங்களோடு பேசி செய்திக்கு நேராய் கடந்து போகலாம். ஆவிக்குரிய நிலையில் சிலர் குறைந்தவர்களாய், முன்னால் இருந்த பலனில் இப்போ பின்தங்கினவர்கள் சிலர் இருக்கிறீங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கிறார், புதிய அபிஷேகத்தினால் உங்களை என்ன பண்ணுவாராம், நிரப்புவாராம். புதிய அபிஷேகத்தில், அதாவது முந்தின நிலையிலிருந்து சிலர் நல்ல ஒரு ஃப்ரிட்ஜோல இருந்த பலனில் சிலர் டவுன் ஆகிருக்கிறீங்க. இப்போவும் சர்ச்சுக்குள்ளே வந்தால் ஜெபம் பண்ண முடியுது, அதே வீட்டுக்கு போனால் என்ன பண்ண முடியல, அந்த பிரசன்ஸான மகிமை இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க. ஒரு நாள் விடிய காலம் யாரும் எழுப்பாமல் எழுந்து ஜெபம் பண்ணவங்க இதில் இருக்கிறீங்க. இன்னைக்கு அதில் பின்தங்கினவங்க இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களோட பேச சொல்லியிருக்கிறாரு. இதை மீண்டும் என்ன பண்ணுவாராம், ரிவைவல், ஒரு எழுப்புதல் என்ன பண்ணுவாராம், செய்வாராம். அடுத்தது சிலருக்குள்ள நிறைய வேலைகள் அவிசுவாசம் தான் இருக்குது. சர்ச்சுக்குள்ள வசனம் கேட்கும் பொழுது ரொம்ப ஃபெய்த்தா இருக்கிறது போல இருக்கிறோம். அதுவே வீட்டுக்கு போனா அந்த சூழ்நிலைகள் மிகவும் உங்களை மனமடி உண்டாக்குதான். ரெண்டாவது காரியம், ஆண்டவர் இதை பேசினார், மீண்டும் உங்களை என்ன பண்ண போறாராம், ஒரு விசுவாசத்துல எப்படி இருக்கணும் அதை இன்னைக்கு உங்களோட என்ன பண்ண போறாராம், இடை பண்ண போறாராம். அடுத்தது சிலர் நன்மை பெறுகிற காரியங்கள்ல ரொம்ப, அதாவது இது எனக்கு நடக்கலை, இந்த காரியம் எனக்கு வாய்க்கலை அப்படின்ட்டு இருக்கிறீங்களா. ஆண்டவர் உங்களுக்கு பிரத்யேகமா சொல்லி இருக்கிறாரு, நீங்க ரொம்ப, அதாவது மன ரீதியாய் ரொம்ப சோர்ந்து போனவர்கள், சிலருடைய அன்பு கிடைக்கல, சிலர் நான் எதிர்பார்த்தது மாதிரி என்கிட்ட அன்பு பாசம் வெளிப்படுத்தலை அப்படின்ட்டு இருக்கிறீங்களா. உங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அவர் உங்களை மறப்பதில்லையா. ஒரு நாளும் கவலைப்பட்டுறக்கூடாதான், என் கூட யாரும் இல்லை, எனக்கு மெய்யாகவே அன்பு காட்ட யாரும் இல்லை, நான் எவ்வளோ நாள் இப்படி கவலைப்படுறது, எவ்வளோ நாள் இப்படி சோர்ந்து போயிருக்கிறது. ஆண்டவர் உங்களை குறித்து சொல்லியிருக்கிறாரு, நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல், அவர்களுக்கு இன்னும் நான் கூட இருந்த அந்த காரியங்களை வாய்க்க செய்வேன் என்கிறத என்ன பண்ணு, வெளிப்படுத்து. இந்த 3 காரியங்களை உங்களோடு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், பேச சொல்லியிருக்கிறார். கொஞ்ச நேரம்தான், ஒரு 20 நிமிஷம் வார்த்தை கேட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்ல ஆவிக்குரிய அபிஷேகத்துக்காக என்ன பண்ண போகிறோம், ஜெபிக்க போகிறோம். ஒரு சிறு ஜெபங்களை எடுக்கலாமா. ஆண்டவர் இன்னைக்கு ஒரு அபிஷேகத்தை கூட என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. எல்லாரும் அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுங்க. தகப்பனே, மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த கிருபையின் தயவுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் மன கவலையில் இருக்கிறவர்களோடு அதிகமாய் பேச அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஒவ்வொருவரும் அப்படியே சொல்லுங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் எதிர்பார்த்த நிறைய நன்மைகளை நான் இழந்த ஒரு பாத்திரம் ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு உங்க கிருபை வேணும், இன்னைக்கு எனக்கு உங்க பலன் வேணும். சில வேளைகளில் நான் எதிர்பார்த்தது கிடைக்கல, நான் எதிர்பார்த்தது நிறைவேறல, நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறேன் ஏசப்பா. இப்படி சொல்ற பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. இயேசு சொன்ன ஒரு வார்த்தை அதுதான், நீ நிறைய வேளைகளில் அழுதுகிட்டே இருக்கிற, என் சூழ்நிலை இப்படிதான் இருக்கும்னு ரொம்ப கவலைப்படுற. அவர் உங்கள் தகப்பன், அவர் ரட்சித்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு, அவர் அழைத்து வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அவர் சொன்ன வார்த்தை அதுதான், என் பிள்ளைகளை ஆறுதல் படுத்துவேன், என் பிள்ளைகளை தேற்றுவேன். அந்த இயேசுவை நோக்கி ஒரு 2 நிமிடம் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பலப்படுத்தணும் ஏசப்பா, என்னை பலப்படுத்தணும் ஏசப்பா. சில வேளைகளை தோணுது, நான் இவ்வளோ சோபடுறேன், எனக்கு மட்டும் நன்மை நடக்கல, பாவிகளுக்கு கூட எல்லாம் மன விரும்பினது போல நடக்குது. ஆண்டவர் சொல்லுகிறார், குயவன் கையில் இருக்கிற களிமண் அவர் தூக்கி போடுகிறவர் அல்ல, அதை நேர்த்தியான பாத்திரமாய் மாறும் வரையிலும் உங்களை உருவாக்க அவர் வல்லமை உள்ளவர். அந்த இயேசுவை நோக்கி பாருங்க. ஆதின நாட்கள்ல நான் ஜெபம் பண்ணதுக்கெல்லாம் பதில் வந்ததுங்க. இன்னைக்கு நான் நிறைய காரியங்களுக்கு விண்ணப்பம் பண்ணுகிறேன், பதில் வரல. இயேசு சொல்லுகிறார், உன்னை குறித்திருக்கிற ஒவ்வொரு சித்தத்தையும் நான் நிறைவேற்றுவேன், உன்னை குறித்திருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களை நான் நிறைவேற்றுவேன். என் ஊழியமாய் உன்னை நான் தெரிந்து கொண்டேன் அன்பு மகளே. உனக்கு நீ கூட என்கிட்ட கேட்ட, ஆண்டவரே நான் உங்களுக்காக ஏதாகிலும் செய்ய என்னை பயன்படுத்தோன்னு. ஆண்டவர் சொன்னார்ல, நான் உன்னை அநேகருக்கு முன்பாக நிறுத்துவேன்னு. குயவன் கையில் இருக்கிற கனிமண் வணைந்து கொடுக்கும் பொழுது சிலர் பரியாசம் பண்ணுவாங்க, இது தேராதுன்னு, இது எதற்கும் லாக்கில்லைன்னு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அநேகரை காயம் கட்டும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டவள், அநேகரை கர்த்தரண்டையில் அழைத்து வர ஒரு ஆத்தும பாரம் நிறைந்தவளாய் உன்னை தெரிந்து கொண்டவள். நீ நினைக்கலாம், எவ்வளோ நாள் அழுவே ஆண்டவரை, எவ்வளோ நாள் வேதனைப்படுவே சப்பா, போதும் என்று சொல்லுகிறாயோ.
குயவன் கையில் இருக்கிற களிமண்ணி மீண்டும் என்னை வணங்கிடும் ஆண்டவரே, மீண்டும் என்னை வணங்கிடும். இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ராஜாவே, உம்முடைய விலையேற பெற்ற அந்த மகிமையின் ஜீவப்பத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பும். நான் மண் என்பதை நினைவு கூறுகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. மீண்டும் ஒரு விஷயம் கூட உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். எடுத்துக்கொள்ளுங்க. மீகா 7:15 வாசிங்க. மீகா 7:15. இந்த நாளில் நம்மளோடு ஆண்டவர் வெளிப்படுவாராக. வேகமாக வாசிங்க. ஆம், இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நீ எகிப்து தேசம் அடிமைத்தனமான சூழ்நிலையிலிருந்து இங்க வந்திருக்கிற உங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எதெல்லாம் எனக்கு நடக்காதுன்னு சொன்னாங்களோ, எந்த இடத்துல என்னை இழிவாய் பேசினாங்களோ, அந்த இடத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மேன்மையை கட்டளையிட போகிறார். அந்த இடத்தில் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு உயர்வை கட்டளையிட போகிறார். அதனாலதான் அந்த இடத்துல சொல்லி இருக்கிறார், உன்னை அதிசயங்களை என்ன பண்ணுவேன், காண பண்ணுவேன். நன்றாய் கவனித்துக் கொள்ளணும். மீகா தீர்க்கதரிசன புத்தகத்தில் இந்த வார்த்தை வருகிறது. எங்கே தொடங்கினது? எகிப்துல நான் மோசையை கொண்டு அழைத்து வரும் பொழுது நடத்தினது போல உன்னை என்ன பண்ணுவேன், அதிசயங்களை. நன்றாய் கவனிக்கணும். அவர்கள் 400 ஆண்டுகளுக்கு மேலாக அடிமையா இருக்கும் பொழுது அவர்கள் நடுவே அற்புதங்கள் நடக்கவில்லை. எப்பொழுது அங்கே தேவ தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை வருகிறதோ, எப்பொழுது அவர்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் உருவாகிறதோ, அங்கே தொடங்குகிறது அடிமைத்தனத்துக்கு முடிவு. அல்லேலூயா. எங்க தொடங்குதான்? அவர்கள் தேவனை ஆராதிக்க போனோன்னு ஆயத்தப்படும் பொழுது அவனை அடக்கி ஆண்டவன் அவர்களை மிகவும் நசுக்கினவர்கள். அவர்கள் பெருக கூடாது என்று திட்டம் போட்டவனுடைய திட்டங்கள் அபத்தமாகிறது. அவனுடைய பெலன் முறியடிக்கப்படுகிறது. அவனுடைய ஆஸ்தி அழிக்கப்படுகிறது. அவனுடைய இராணுவங்கள் ஒடுக்கப்படுகிறது. அவனுடைய எல்லா மந்திர தந்திர ஆலோசனைகள் நெசனாகிய தேவ வல்லமையினால், இயேசு கிறிஸ்து என்கிற அதிகாரமுள்ள வல்லமையினால் அது முறியடிக்கப்படுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கும் நீங்கள் அப்படிதான். எந்த அளவுக்கு தேவனை தேட தேட ஆயத்தப்படுறீங்களோ, அப்பொழுது உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற அந்த அடிமைத்தனத்தின் கிரியைகள், எந்த இடத்துல உங்களுக்கு நன்மை நடக்கலன்னு சொல்லி துக்கப்படுறீங்களோ, அதை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவார். அதை கர்த்தர் முறியடித்து போடுவார். கவனித்துக் கொள்ளுங்க. சில வேளைகள்ல நம்ம நினைக்கலாம், எனக்கு இது வாய்க்காத ஆண்டவரே, எனக்கு இந்த ஆசீர்வாதம் வராது. எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். யோவான் 14வது அதிகாரம் 14வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கோம், என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை என்ன பண்ணுவேன், செய்வேன். என் நாமத்துல நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை என்ன பண்ணுவேன், செய்வேன். அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. இயேசு என்கிற வார்த்தையை நிமித்தம் நீங்க கேட்கிற ஒரு காரியம் உங்களுக்கு வாய்க்கப்படும். உங்களுக்கு என்ன பண்ணப்படும், வாய்க்கப்படும். உங்களை என்ன உங்களுக்கு தெரியாது, உங்களையும் எனக்கு என்ன பண்ணாது தெரியாது. ஆனால் நான் உங்க ஏரியாவுக்கு அடிக்கடி வாக் பிரேயர் வருவேன். அடிக்கடி என்ன பண்ணுவேன், வாக் பிரேயர் வருவேன். போன வாரத்தில் மட்டும் 2 நாள் வந்தேன். இந்த வாரத்தில் 1 நாள் வந்தேன். அதாவது திங்கக்கிழமை 1 நாள் வந்தேன். அதுக்கு முந்தின வாரம் உள்ள திருவிழா நடந்துச்சு இல்லையா, அப்போ இந்த எல்கை முழுவதிலும் இறங்கி எல்லா இடங்களும் என்ன பண்ணேன், வாக் ப்ரேயர் பண்ணேன். கிட்டத்தட்ட 17லேருந்து இன்ன வரைக்கும் என்ன பண்ணுறேன், உங்கள் ஏரியாவுக்கு வாக் ப்ரேயர் பண்ணுறேன். எனக்கு பைபிள் சொசைட்டியில் இந்த ஏரியான்னு போடும் பொழுது நான் என்ன பண்ணேன், வியாழக்கிழமை ரொம்ப ஆயத்தமாக ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, அதனால இந்த இடத்துல உட்காரன்னு சொன்னார். ஒரு அக்கினியும் ஒரு கழுகையும் எழுப்பி விடும்படி உன்னை என்ன பண்ணியிருக்கிறேன், அனுப்பியிருக்கிறேன். ஒரு அக்கினியின் கழுகை எழுப்பி விடும்படி என்ன பண்ணியிருக்கிறேன், அனுப்பியிருக்கிறேன். கவனித்துக் கொள்ளுங்கள். அப்போ தேவன் என்னை அதிசயங்களை காண பண்ணா எனக்கு எப்படி இருக்கணும் தெரியுமா, வசன ரீதியாக ஒரு பலன் இருக்கணும், ஒரு நம்பிக்கை இருக்கணும். என் ஆண்டவர் என்ன நான் விரும்புறது எல்லாத்தையும் எனக்கு என்ன பண்ணுவாரு, வாய்க்க பண்ணுவார். என் நாமத்துல நீ எதை கேட்டாலும் அதை என்ன பண்ணுவேன், செய்வேன். அப்ப கவனித்துக் கொள்ளுங்க, எப்படி அந்த காரியம் நடக்கும், எப்படி அவர் செய்ய போகிறாரு. நான் கேட்ட காரியம் இந்த பூமியில இல்லாட்டா கூட எனக்காக அதை உருவாக்குவார். அல்லேலூயா. சில வேளைகள்ல சிலரை பார்த்து
டாக்டர் சொல்லுவாங்க உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, நார்மலா நீங்க கன்சீவாக என்ன கிடையாது, வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்ற சில சூழ்நிலையை கூட தேவன் மாற்றுவார். அல்லேலூயா. ஒருவருக்கு இப்படிதாங்க 8 ஆண்டு கழிந்து விட்டது, அவங்களுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட் பார்த்து கடைசியில் தோல்வி. அவங்களுக்கு மருத்துவர் சொன்னது இனி வாய்ப்பு இல்லை, உங்களுக்கு வயதும் ஆகிவிட்டது, இனி உங்க சரீரம் என்ன பண்ணாது, அதற்கு ஒத்துழைக்காது, இனி குழந்தைக்கு வாய்ப்பே இல்லை. அவர்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணாங்க, என் நாமத்துல எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லி இருக்கிறீங்களே ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி எங்களை என்ன பண்ணுங்க. 9 ஆண்டுகள் கழித்து அவர்கள் கன்சீவ் ஆனார்கள். அல்லேலூயா. 9 மாதம் கழித்து ஒரு அழகான பெண் குழந்தை இறந்தே பிறந்தது. அல்லேலூயா. அந்த குழந்தை எப்படிதான் பிறந்துச்சு, இறந்தே பிறந்துச்சு. மறுபடியும் அவர்கள் மன்றாடினார்கள், போராடினார்கள். 11வது ஆண்டு மறுபடியும் கன்சீவ் ஆகி மறுபடியும் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அல்லேலூயா. அந்த குழந்தைக்கு இப்ப 2 வயசு. அல்லேலூயா. மறுபடியும் ஜெபித்தார்கள், இப்பொழுதும் அவர்கள் கன்சீவா இருக்கிறாங்க. அல்லேலூயா. டாக்டர் சொன்னாங்க முடியாது, டாக்டர் சொன்னாங்க வாய்ப்பு இல்லை. நம்முடைய தேவன் எப்படி தெரியுமா, அவர் சிருஷ்டிகருங்க. ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல மட்டும் அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கல, இன்றைக்கும் நாளைக்கும் நேற்றும் இன்றும் எப்பொழுதும் அவர் சிருஷ்டிகர். அல்லேலூயா. அவர் எப்போதும் சிருஷ்டிகர், அவர் உருவாக்குகிறவர். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்துல 40 வயதிற்கு மேற்பட்டவன் ஆலயத்தின் வாசல்ல சப்பானியாவே இருக்கிறான். மற்றவர்களுக்கு அவன் பிச்சைக்காரன். இயேசுவுக்கு தெரியுங்க, அவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல துள்ளி குதித்து தேவனை மகிமைப்படுத்த போகிறான். அல்லேலூயா. அவனை பேதுரு சொல்றான், இயேசுவின் நாமத்துல என்ன பண்ணு, எழுந்து நட. ஒரு செகண்ட்ல அவனுடைய கால்கள் எல்லாம் பலன் கொண்டதுங்க. யூட்ரஸ்ல வளராத ஒரு கால் தேவாலயத்துக்கு முன்பாக இயேசு என்கிற நாமத்தின் நிமித்தம் வளர்ந்தது. அல்லேலூயா. இதுதாங்க, என் நாமத்துல நீ எதை கேட்டாலும் நான் அதை என்ன பண்ணுவேன், செய்வேன். நீங்க கேட்ட காரியம் இந்த பூமியில இல்லைன்னா என் தேவன் மறுபடியும் அதை உருவாக்குவார், என் தேவன் மறுபடியும் அதை சிருஷ்டிப்பார். அதுதாங்க உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அதுதாங்க அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை எப்படி கொண்டு வந்தார் தெரியுமா, பொன்னோடும் பொருளோடும். அந்த நாட்டு தேசம் அனைவரும் அதை கண்டு நடுங்கினார்கள். அவன் அடிமையா இருக்கும் பொழுது அவனை ஏறி மிதித்தார்கள். கர்த்தருடைய நாள் வரும் பொழுது அங்கு ஒரு பெரிய விடுதலை உண்டாயிற்று. கவனிக்கணும், நம்ம வாழ்க்கையில அப்படி ஒரு ஆசீர்வாதமான நாட்கள் இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு ஒவ்வொரு நாட்களும் அற்புதத்தின் நாட்கள் தான். ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் அது ஆசீர்வாதமான நாட்கள் தான். அப்ப கவனித்துக் கொள்ளுங்க, இந்த அதிசயம் நடக்க தேவன் அங்கே என்னென்ன காரியங்கள் பண்ணினார். முதலாவது வரமுள்ள ஒரு மோசேயை கர்த்தர் எழுப்பினார். யார் எழுப்பினார்? வரமுள்ள மோசே எழுப்பினார். வேதாமத்தை வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, யாத்ராமம் 3வது அதிகாரத்தில் அந்த பகுதி வருகிறது. அங்க அவனுக்கு வரம் என்கிற ஒரு ட்ரைனிங். நான் ஊழிய பயிற்சி முகாம் நடத்துவோம், அதாவது கேம்ப், அபிஷேக கேம்ப், ஊழியங்களை எப்படியெல்லாம் செய்யலாங்கிற கேம்ப் நடத்துவோம். அப்போ அந்த மாதிரி பகுதியெல்லாம் கொடுப்போம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மோசேக்கு அழைப்பு கிடைத்த உடனே அங்கே நடக்கிற ட்ரைனிங் என்ன அப்படின்னா, அவர் ஊழியம் செய்ய போகணும். அவர்களை இஸ்ரவேல் ஜனங்களை எங்கே கொண்டு போகணும், அந்த எகிப்திலிருந்து கானான் கொண்டு போகணும். அதற்கு முதல்ல அவருக்கு என்ன கொடுக்கறதுமா, வரத்தின் அபிஷேகம், அதாவது வரம் சார்ந்த ட்ரைனிங் கொடுக்கிறாரு. எப்படி இருக்கு தெரியுமா அந்த ட்ரைனிங்கு? அங்க ஏகப்பட்ட மந்திரவாதிகள் இருக்கிறாங்க, அங்க ஒரு கரடு முரடான ஒரு தலைவன் இருக்கிறான். அவனை ஜெயிக்கத்தக்கதான வரங்களை இங்கே கர்த்தர் என்ன பண்ணுகிறார், ஊற்றுகிறார். அப்ப நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவருடைய ஒரு சித்தம் செய்யறதுக்கு வரங்கள் அவசியமாயிருக்கிறது. தேவ பலன் அதிசயமாயிருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய அற்புதத்தை செய்யணும், அற்புதத்தை பார்க்கணும் அப்படின்னா அவனுக்குள்ள வரம் மிக மிக என்னவா இருக்குது, அவசியமா இருக்கிறது. இந்த இடத்துக்குள்ள நான் வரும் பொழுது இயேசுவானவர் என்னோடு இருந்து பேசின ஒவ்வொரு காரியங்கள் இதுதான். வரங்களை பெற்றுக்கொள்ளும்படியா என்ன பண்ணுங்க, பேசுங்க. வரங்கள் அவ்வளோ முக்கியமா இருக்குது. ஒரு மனிதன் 1 மணி நேரத்துக்கு மேல ஜெபிக்கணும்னா தேவ கிருபை தேவையாயிருக்கிறது, தேவ பலன் தேவையாயிருக்கிறது. ஒருவனுடைய வீட்டுக்குள்ள தேவ பிரசன்னம் கடந்து வந்து அவன் ஆவியில் நிறைந்து ஜெபிக்க வேண்டுமானால் அங்கே தேவ பலன் என்னவா இருக்குது, தேவையா இருக்குது. அப்ப நம்ம வாழ்க்கையில கவனிச்சு பாருங்க, நீங்கள் எவ்வளவுக்குள்ள அந்த ஆவிக்குரிய வரங்களைக்காக ஜெபம் பண்றீங்க. நல்லா கவனிக்கணும். சகையை பார்த்து ஏசு என்ன தெரியுமா சொன்னாரு, எப்ப நான் உன் வீட்டுக்கு என்ன பண்றேன், வர்றேன். அவருக்கு பின்னால பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் எவ்வளோ தூரத்துல இருந்து நடந்து வந்தாங்க.
இந்த இடத்துல சகை வீட்டுக்கு வர்றேன்னு காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு ஆண்டவரே என் கால் வலி மாற்றணும், அதுக்கு வரல. ஆண்டவரே கொஞ்சம் கடன் இருக்கு, கடன் மாறணும், அது கேட்க வரல. அவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நான் இயேசுவை எப்படியாகிலும் பார்த்தணும், என் வளத்துக்கு என்ன பண்ணணும், ஏறினாதான் பார்க்க முடியும். அவனை பார்த்து சொன்னார், எப்பா நீ என்ன பார்க்கணும்னு வரும்னல்ல, நான் உன் வீட்டுக்கே வர்றேன், இன்னைக்கு முழுவதும் என்னதான் உன் கூட தான். அல்லேலூயா. அங்க அவன் என்ன விரும்பல, எனக்கு அது வேணும் இது வேணும், ஆண்டவரே உங்களை பார்க்கணும். ஆண்டவரே, ஒரு மனிதன் வரங்கள் சார்ந்த வாழ்க்கையை விரும்பும் பொழுது அவன் சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. அல்லேலூயா. மோசே போன இடத்துல பட்டினியா யாருமே சாகல. ஆமென். மோசே போன இடத்துல யாரும் எப்படி சாகல? பட்டினியா சாகல. காரணம் என்ன தெரியுமா? வானத்தின் மன்னாவுகளை கொண்டு அவர்களை என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்தார். அவர்களுக்கு 1000 எதிரிகள் வரட்டும், 1,00,000 எதிரிகள் வரட்டும், கர்த்தர் அவர்களுக்காக என்ன பண்ணாராம்? யுத்தம் செய்தார். காரணம், கர்த்தர் அந்த கூட்டத்தின் நடுவே மோசேயை வைத்திருந்தார். இன்னைக்கு நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நாம் வரங்களை வாஞ்சிக்கிற பிள்ளையா இருக்க வேண்டும், வரங்களினால் நிரப்பப்பட்டவர்களா இருக்க வேண்டும். ஏன் இந்த வரம் அவசியமா இருக்கிறது? பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, அந்த ஜனங்கள் அடிமைத்தனத்தை மாற்ற, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற, அங்க இருக்கிற பொல்லாத ஆவிகளை ஜெயிக்க மோசேயின் கோல்களை தூக்கி போட்ட உடனே அத்தனை வலு சர்ப்பங்களை விழுங்க ஒரு வல்லமை தேவைப்படுகிறது. இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில் அப்படிதான். இங்க இருக்கிற சிலருக்கு ஜெபத்துல ஒரு பலகீனமான சூழ்நிலை இருக்கிறீங்க. சிலருக்குள்ள எல்லாரும் நம்ம மேல ஒரு அன்பு காட்டல, நான் எதிர்பார்க்கிற அன்பு கிடைக்கலங்கிற ஒரு வருத்தத்துல இருக்கிறீங்க. இதெல்லாம் பெற்றுக்கொள்ள ஆவியானவரோடு நல்ல உறவு தேவைங்க. உலகத்துல யார் வெறுத்தாலும் நம்மளை வெறுக்காத ஒருவர் இயேசு. அல்லேலூயா. நம்மளை திறமைய பார்த்து நம்மளை நேசிக்கல, நான் ரொம்ப அழகா இருக்கு அதனால இயேசு நேசிக்கலங்க. நான் குப்பையில கிடந்தாலும் என்னை நேசிக்கிறார். அல்லேலூயா. அதனுடைய அடையாளம் என்ன தெரியுமாங்க? என்னையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். ஆமென். என்னை என்ன பண்ணுவாரு? மேன்மைப்படுத்துவார். அப்ப கவனிச்சு பாருங்க, தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், வரங்கள் எந்த அளவுக்கு கிரியை செய்தோ அந்த அளவுக்கு அவனோடு ஆண்டவரோடு என்ன இருக்கும்? ஒரு ஐக்கியம் இருக்கும், ஒரு ஃபெலோஷிப் இருக்கும், அவனுக்குள்ள நல்ல ஒரு என்ன இருக்கும்? ஒரு ஆவிக்குரிய வழிநடத்துதல் இருக்கும். நம்மள எத்தனை பேரு இந்த மாதிரி வரங்களுக்காக 1 மணி நேரம் ஜெபம் பண்றோமா? ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல என்ன பண்ணுங்க, என்னை இன்னும் வரங்கள்ல நிரப்புங்க ஏசப்பா, இன்னும் என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன பண்ணுங்க, பலப்படுத்துங்க. இப்படி ஒரு மனிதன் ஜெபிக்க 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 அவனுடைய ஆவிக்குரிய பலன், ஆவிக்குரிய பலன்னா முதல்ல எப்படிங்க வரும்? என்ன மாதிரி அது ஊற்றப்படுகிறது? என்ன மாதிரி? எந்த இடத்துல ஒரு மனிதன் அளவுக்கு அதிகமாய் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறானோ அந்த இடத்துல ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும். பைபிள்ல மோசேயை சொல்றாரு, இந்த இடம் பரிசுத்தமான இடம், உன் பாதரட்சை என்ன பண்ணு, கலட்டி போடு. முதலாவது நம்ம இடத்துல இருக்கிற குறைகளை மாற்றுகிறவர் கர்த்தர். மற்ற சூழ்நிலையில நம்ம எவ்வளோ குறையா இருக்கலாம், ஆனா ஆண்டவர்கிட்ட நெருங்க நெருங்க அவனுடைய சுபாவங்கள் மாறுகிறது, அவனுடைய சூழ்நிலைகள் மாறுகிறது. பாவம் செய்கிற டைமிங், பாவம் செய்கிற சூழ்நிலை எல்லாம் என்ன பண்றாரு? கர்த்தர் அப்புறப்படுத்துகிறார். அப்ப நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற முதல் அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பாவத்திலிருந்து விடுதலை. அல்லேலூயா. சரி, எங்ககிட்ட என்னங்க பாவம் இருக்கு? உங்ககிட்ட சொன்ன ஆண்டவர் சில பாவங்களை கவனிங்க. ஒரு பன்றி தலையை காண்பித்தார் உங்களுக்காக. பன்றி தலைன்னா என்ன, அதுல என்ன இருக்கு அப்படின்னா நல்லா கவனிக்கணும். பன்றியினுடைய சுபாவம், அது எதெல்லாம் விரும்புதோ அது எங்க கிடந்தாலும் சாப்பிடும். அது எதெல்லாம் விரும்புதோ எங்க கிடந்தாலும் என்ன பண்ணும்? சாப்பிடும். ஆனா இதே போலதான் உங்க நல்ல ஒரு ஜெபம், சர்ச்சுக்குள்ள ஒரு நல்ல ஜெபத்தை பெற்றுக்கொண்டு கடந்து வீட்டுக்கு போறீங்க. நீங்க வீட்டுக்கு போன பிறகு உங்களை யாரோ ஒருவர் ஃபோன் போடுறாங்க, இல்லை ஒரு விசேஷமான ஒரு பண்டிகை நாட்கள், ஒரு கல்யாண வீடு வருது. நீங்கள் அந்த கல்யாண வீட்டுக்கு போனால் இன்னைக்கு நீங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு 11 மணி ஆகும். அன்னைக்கு என்ன கட் ஆகும்? ஒரு நைட் பண்ணுற ஜெபம் கட் ஆகுதுன்னு வைங்களேன். நமக்கு கல்யாண வீட்டில் இருக்கும் பொழுது முழுவதும் என்ன இருக்கணும்? வீட்டில் ஜெபம் தடைபற்றக்கூடாதுன்னு இருக்கணும். நாளைக்கு கல்யாணத்துக்கு போகிறதுக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே நாளைக்குள்ள உங்கள் நேரம் என்ன பண்ணிடக்கூடாது, குறைஞ்சிடக்கூடாது. அப்போ ஒரு மனிதன் அப்படி சந்தோஷத்துக்குள்ள போயே நிறைய பேர் கர்த்தருடைய பிரசன்னத்தை இழக்கிறவர்கள் உண்டு. அதனாலதான் பேதுருல போட்டிருக்கோம், அவர்கள் ஒரு நாள் இன்பம் போதும் என்று அவங்க என்ன பண்ணாங்களா? தங்களுடைய இச்சையின்படி வாழ்ந்தார்கள், தங்களுடைய இச்சையின்படி வாழ்ந்தார்கள். அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்க்கிற ஒரு காரியம், உங்ககிட்ட இருக்கிற சின்ன சின்ன குறைகளை மாற்றிக்கொள்ளுங்க. சின்ன சின்ன நேரம், அதாவது எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, பெரிய பாவம் தான்,
நம்மளை என்ன பண்ணிடும், விழ தள்ளிடும் அப்படின்னு இல்லை. ஒரு மனிதனை விழுறதுக்கு சின்ன சின்ன பாவம், ஏன்னா பெரிய பாவம் நம்ம என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம். ஒரு முறை சிங்கம் என்ன பண்ணிச்சான், ஒரு கொசு வந்து மூக்கில் கடிச்சிருச்சான். சிங்கம் ரொம்ப ஆக்ரோஷமாக தட்டி விட பார்த்துச்சு, கொசு பறந்துச்சு. கொசு சொல்லிச்சான், நீ என்ன இருந்தாலும் காட்டுக்கு சிங்கமாக இருந்தாலும் என்ன பண்ண முடியாது, அசைக்க கூட முடியாது அப்படின்னுச்சான். மறுபடியும் அது அசந்த நேரத்தில் மறுபடியும் அது மூக்கில் போய் ஒரு கடி கடிச்சிருச்சான். சிங்கத்துக்கு ஆக்ரோஷம் பொறுக்க முடியாது. அந்த கொசு சிரிச்சுக்கிட்டே நேர போய் ஒரு ஸ்பைடர் கட்டின வலையில் போய் மாட்டிக்கிட்டான். எதில் போய் மாட்டிச்சான், ஒரு ஸ்பைடருடைய வலையில் மாட்டிக்கிட்டான். இப்போ ஸ்பைடர் மலையில் மாட்டினோடனே ஸ்பைடர் அதை என்ன பண்ணிருச்சு, அதை பிடிச்சிருச்சு. அதனால சிங்கம் சொல்லிச்சான், நீ என்கிட்ட தப்பிச்சுக்கிட்டு எதில் போய் மாட்டிக்கிட்ட, ஒரு சின்ன வலையில் போய் மாட்டிக்கிட்ட அப்படின்னு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அப்படி தான். உங்களை அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க, எப்பெல்லாம் எந்தெந்த இடத்துலலாம் இயேசு விட்டு வெளியே போகிற அநேக நேரங்கள். சிலர் செல்ஃபோனில் தேவையில்லாததை பார்க்க மாட்டாங்க, ஏதோ ட்ரெஸ்ஸோ செருப்போ ஏதோ ஒரு ஆப்பில் போய் என்ன பண்ணுவாங்க, இதை பார்த்து நேரம் போக்குறவங்க நிறைய பேர் என்ன பண்ணும் உண்டு. பார்க்க அது சாதாரணமாக இருக்கும். எனக்கு ஒரு நல்ல ஒரு டாப் தேவை, அதுக்காக நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், பார்த்துட்டு இருக்கேன். துணி கடையில் கூட ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் முடிச்சிடும். இதுக்கு 3 நாளாக தள்ளுராணின்னு சொல்லி தள்ளி கடைசியில் என்ன பண்ணும், ஒரே ப்ரெஷர் போட்டு விட்டாச்சு. இன்னைக்கு எப்படியாவது என்ன பண்ணிடும், காலையிலேருந்து மண்டையில் என்ன தான் ஓடும், இதை குறிச்சே தான். அப்போ ஏதோ ஒரு காரியத்துக்குள்ள பிசாசு உங்களை விழத்தல் முடியாது. அதான் சொன்னேன் இல்லையா, எதிட்ட தப்பிச்சிட்டீங்க, சிங்கத்திட்ட தப்பிச்சு ஒரு சின்ன ஸ்பைடர் வலைக்குள்ள போய் என்ன பண்ணிட்டீங்க, மாட்டிக்கிட்டீங்க. அப்போ கவனிச்சு பாருங்க, எந்த காரியம் உங்களை விழத்தள்ளுகிறது. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்னது, பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் நமக்கு என்னது. அதனாலதான் இயேசு உன்னை அதிசயங்களை காண பண்ணுவார். எப்போ தேவனை ஆராதிக்க போறோமோ அப்பந்தாங்க இந்த சின்ன சின்ன பாடுகள், சின்ன சின்ன பாவ கிரியைகள் உங்களுடைய வாழ்க்கையில அது மேற்கொள்ளாதபடி கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரு, விடுதலை செய்வார். 2வது ஒரு வசனம் வாசிக்க போகிறோம். ஒரு மனிதனுக்குள்ள தேவனுடைய செய்கை. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம். இதுல சொல்லப்பட்டிருக்கு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு, பலன் உண்டு. அப்ப நல்லா கவனிங்க, ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற பலன். இதை பவுல் சொல்றார். பவுலுக்கு என்ன பலன் கிடைச்சிச்சு, நீங்க நல்லா கவனிக்கணும். பவுலுக்கு தேவன் கொடுத்த பலனே 100% இயேசுக்காக வாழ்ற வாழ்க்கை. அல்லேலூயா. பவுல் பெரிய கட்டடம் வாங்க அந்த பக்கம் கொஞ்சம் அப்படியெல்லாம் அவருடைய பிரயாணம் தொடங்கப்படல. இயேசுக்காக வாழணும். அதனாலதான் இன்னைக்கு நம்மள நிறைய பேர் பார்க்கிற தரிசனம், ஆண்டவர் என்னை இப்படி ஆசீர்வதிக்க போறேன். ஆனா பவுல் பார்த்த தரிசனம் என்ன தெரியுமா, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். எப்படி இருக்கு பாத்தீங்களா, அவனுடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்காகவே வாழ்றதுக்கு அந்த தரிசனம் கிடைத்தது. ஆனா நாம பார்க்கிற நிறைய தரிசனம் எப்படிதான் இருக்கும், நம்முடைய ஆசீர்வாதம். மெய்யாகவே அது முக்கியம்தான். ஆனாலும் அதை காட்டிலும் அதிக முக்கியம் எது, ஆண்டவருக்காக வாழ்ற வாழ்க்கை, ஆண்டவருக்காக நடக்கிற ஒரு நடக்கை. இவைகளை பின்பற்றும் பொழுது ஒருவனுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் என்ன பண்ணுகிறது, நடக்கிறது. அப்போ பவுலுக்கு கொடுத்த பலனை பாருங்க. அவன் அநேக ஜனங்களுக்கு காஸ்பல் அறிவிக்க ஏற்ற ஞானம் உண்டானது. ஒவ்வொரு இடங்களையும் அற்புத அடையாளங்களோடு பவுல் ஊழியம் செய்யாத என்ன பண்ணினது, வெளிப்பட்டது. அதான் கிறிஸ்துவின் பலன். இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் ஆண்டவருக்காக ஒரு வாழ்ற வாழ்க்கைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறோம், நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதனாலதான் பவுல் சொல்றாரு, இயேசுவை பின்பற்ற நான் என்னெல்லாம் இந்த உலகத்துல நீ ஆசீர்வாதம் சொல்றியோ அதெல்லாம் நான் என்ன பண்ணேன், குப்பைன்னு என்ன பண்ணிட்டேன், தள்ளிட்டு வந்திருக்கிறேன். நன்றாய் கவனித்து கொள்ளுங்க. இயேசுக்கு எப்படி நமக்குள்ள 1000 கவலை இருக்குதோ அதே போல யோனா தீர்க்கதரிசன புத்தகத்துல கடைசி அதிகாரத்துல கடைசி வசனம் சொல்றாரு, இந்த வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் அறியாத 120,000 ஜனங்களுக்காக நான் என்ன பண்றேன், பரித வைக்கிறேன். எவ்வளோ ஒரு பாரம் இருக்குல்ல ஏசப்பாவுக்கு. நமக்கு நிறைய தேவைகள். இன்னைக்கு நம்மள நிறைய பேர் கவலையோடு வந்திருக்கிறோம், கவலையை ஷேர் பண்ண வந்திருக்கோம். ஆண்டவரே எனக்கு இதை மாத்துங்கன்னு கேட்குறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அந்த யோனா தீர்க்கதரிசியை பார்த்து இவ்வளோ ஜனங்களுக்காக நான் என்ன பண்றேன், பரிதவிக்கிறேன். பைபிள்ல இயேசுவை தள்ளி ஒரே பிரசங்கத்துல அதிக பேர் மனம் திரும்பினார்கள் என்றால் அது நினிவே பட்டணத்துல நடந்த பிரசங்கம் தான். அல்லேலூயா. அந்த நினிவேல ஒரு பகுதியில், அவன் முழுவதும் சொல்லல, ஒரு பகுதியில் அந்த காஸ்பல் அறிவிச்சிருப்பான். அந்த ஏரியா முழுவதும் அதை என்ன பண்ணிட்டு கடந்து போய் 120,000 ஜனங்கள்னா இன்னைக்கு போல ஒரு குறிப்பிட்ட இடம் இல்லை, நம்ம மாவட்டத்தை விட அது பெருசா இருந்திருக்கணும். ஏன்னா அன்னைக்கு ஜனத்தொகைகள் கம்மி, அப்போ விரிஞ்சு இருந்திருப்பாங்க. அப்ப எவ்வளவுக்குள்ள அந்த காஸ்பல் ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கு. இன்னைக்கு நம்மளை எதிர்பார்க்கிறார்.
யோசித்து பாருங்க, எத்தனை ஜனங்கள் வியாதியின் படுக்கையில் இருக்கிறாங்க, எத்தனை ஜனங்கள் எழும்ப முடியாத கடன் பிரச்சனையில் இருக்கிறாங்க, எத்தனை பேர் போதைப் பொருளுக்கு அடிமையாக கடந்து கஷ்டப்படும் பொழுது ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்? நம்ம பார்வைக்கு யாரோ ஒருவர் குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிறார், ஆனால் இயேசுவுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? உங்களை போல அதுவும் ஒரு ஆத்துமா தான், உங்களை போல அதுவும் ஆண்டவருக்கு ஒரு பிள்ளை தான். எத்தனை வீட்டில் தான் பிள்ளைகள் சொல்லும், எங்கள் அப்பா இன்னும் வீட்டுக்கு வரல, எங்கே குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிறாரோ. எத்தனை பிள்ளைகள் இப்படி நினைக்கும், மற்ற அப்பாவை போல் நம்ம அப்பா கிடையாது, நம்ம அப்பா சரியாக பணம் தர்றதில்ல. நம்ம இந்தியாவில் ஒரு நாளைக்கு 30 கோடிக்கு மேலே ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க. யோசித்து பாருங்க, பசியில் இருக்கிறவனுக்கு தான் பசி எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். கேன்சர் சென்டர் ஆஸ்பத்திரிக்கு போய் அடிக்கடி ஜெபம் நடத்துவது உண்டு. அங்கே போகும்பொழுது சிலர் இப்படியெல்லாம் ஜெபம் பண்ண சொல்லுவாங்க, ஐயா எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, நாங்கள் செத்து போகணுன்னு என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, இந்த வலியை என்னால் என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? சிலவங்களை முதல்ல ஜெபம் பண்ணும் பொழுது அவங்களுக்கு தலையில் நல்ல குரோத்தான முடி இருக்கும். அடுத்தது ஒரு 2 வாரம் கழித்து போகும் பொழுது அவங்க தலையில் முடியே இருக்காது. அவங்களுக்கு 1 மாதம் கழித்து போகும் பொழுது நம்மக்கிட்ட பேசுறதுக்கு பலனே இருக்காது. அவ்வளோ பரிதாபமாக இருக்கும். அப்படி ஒரு ஆத்துமா கஷ்டப்படும் பொழுது ஆண்டவர் நம்மளை பார்ப்பார்ல, எவ்வளோ நேரம் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் ஆத்துமா பாரத்தோடு செயல்படுறோம். நான் ஒவ்வொரு முறை கடற்கரை ஏரியாக்கள்லாம் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணு. அறியாமையில் இருக்கிற ஜனங்களுக்காக ஆண்டவருக்கு எவ்வளோ பாரம் இருக்கும்ல. என்னுடைய ஆரம்ப நாட்களில் சாப்பாட்டு கூட வழி இருக்காது. எங்கேயோ ஒரு இடத்துல 200 ரூபா 100 ரூபா யாரோ காணிக்க கொடுப்பாங்க. ஆண்டவர் சொல்லுவார், இதை பெட்ரோல் போட்டுட்டு இன்றைக்கி ராஜாக்கமங்கலம் முழுவதும் சுற்றிட்டு வா அப்படிம்பார். அங்கே போய் கடற்கரையில் உட்காந்து ஜெபம் பண்ணும் பொழுது ஏசி என் கூட இருப்பார். ஆண்டவர் சொல்லுவார், இன்னைக்கு இங்கே கவலையோடு இருக்கிறவங்களுக்கு ஜெபம் பண்ணு, கடனில் இருக்கிறவங்களுக்கு ஜெபம் பண்ணு. இவ்வளோ பாரம் இருக்கும்ல. ஒருவேளை நமக்கு தான் தெரியாது, நம்ம இந்த இடத்துல ஆடுறோம் பாடுறோம். ஆண்டவருக்கும் திருவிருந்து எடுக்கும் பொழுது சொல்லுவோம்ல, இந்த பந்தியில் ஆண்டவரே மீதியாக இருக்கிற துணிக்கை, இந்த பந்தியில் இன்னும் பங்கு பெறாதவர்கள் எவ்வளோ பேர் உண்டு ஆண்டவரே. ஆண்டவருக்கு அந்த பாரம் உண்டு. அப்படியே நம்ம எழுந்திருக்கலாமா? சமயம் நெருங்கிட்டு எல்லாரும் அப்படி எழுந்திருக்கலாம். இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடிக்கொள்ளுங்க. அப்படி எல்லாரும் எழுந்திருந்து கண்களை மூடி, இயேசுவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், என் நாமத்தில் எதை கேட்டாலும் நான் அதை உனக்கு செய்வேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. முதலாவது ஒரு 5 நிமிடம் அப்படியே உங்க கவலைகள், உங்க பாரங்கள் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாமா? இயேசுவை பார்த்து இருக்கிற கூப்பி அப்படியே இயேசுகிட்ட மட்டாடுங்க மக்கள். ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் கிருபையை கட்டளையிடுங்கவர். இந்த இடத்தை சுற்றிலும் அநேக தேவ தூதர்கள் நிற்கிற ஒரு காட்சியை பார்க்கிறேன். இதோ என் அருகில் ஆவியானவருடைய மகிமையான அந்த சாயல் இருக்கிறத பார்க்கிறேன். இந்த இடத்துல ஒரு பெரிய தூதர் உங்க சபையை குறித்து ஒரு பெரிய ஒரு தோல் சுருள போல, ஒரு வெண்மை நிறைந்த ஒரு பெரிய சாட்டு போல இருக்கு. அது துணியினால நெய்யப்பட்டது போல இருக்கு. அதை உங்க சபைக்கு முன்பாக தொங்க விட்டுட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க சபையை குறித்து அநேக திட்டம் இன்னும் நிறைவேறல, இன்னும் நீ போக வேண்டிய தூரம் இருக்குது, இன்னும் நீ ஜெபிக்க வேண்டிய அநேக ஜெபங்கள் இருக்கிறது. உன்னை சுற்றில திரளான ஆத்துமாக்களை கொடுத்திருக்கிறேன். நீ கதற வேண்டிய பாத்திரம், கட்டப்பட்ட ஜனங்களுக்காய் மன்றாட வேண்டிய பாத்திரம். இதுல சிலர் ரொம்ப மன உடைஞ்சு போயிட்டீங்க. ஒரு காலத்துல ஆண்டவருக்காக ஏதாவது செய்வேன்னு சொன்னவங்க இன்னைக்கு ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறீங்க. ஆண்டவர் உங்க அருகில வந்திருக்கிறார். ஆண்டவர் உங்க அருகில வந்திருக்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை, என் மகளே நான் உன்னை கைவிட்டு வேணும், என் மகளே இந்த சூழ்நிலையில உன்னை நான் கைவிடுவதில்லை. உன்னை வாக்கு கொடுத்தனே, என் ஊழியத்துக்காய் வேறு பிரித்திருக்கிறேன் என்று. என் பிள்ளையே நான் உன்னை எப்படி மறப்பேன்? இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ரட்சகரே என் மேல கிருபையை ஊற்றுங்க.
ஒரு சகோதரியை பார்க்கிறேன், உன் மனமெல்லாம் உளப்பட்ட நிலம் போல இருக்குது. ஆண்டவரே போது ஏசப்பா, நான் ரொம்ப பலவடைந்து போயிருக்கிறேன். ஒரு பிரச்சனையை சமாளிக்கிறக்குள்ள அடுத்த பிரச்சனையெல்லாம் வந்து சேர்ந்துட்டேன். ஆண்டவரே எனக்கு கிருபையை காண்பீங்க. ஆண்டவர் உங்களை குறித்து சொல்லுகிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் என் மகளே, தீங்கை காணாதிருப்பாய். உன் நெருக்கின எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னை நிந்தித்தவர்கள், நீ இப்படி ஆயிட்ட, உனக்கு இனி மாற்றம் வராது. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். என் வார்த்தைகள் ஒரு நாளும் அது வீணில் வழங்காதிருக்கும். என் பிள்ளையை நான் மேன்மைப்படுத்துகிறவர். சில பேருக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் நீங்க ஜெபம் பண்ணுங்க. சிலர் இன்னும் என் அபிஷேகத்தை பலப்படுத்தணும்னு ஜெபம் பண்ணுங்க. சிலர் என் காரியத்தில் இருக்கிற சின்ன சின்ன குறைகள், ஜெபிக்க முடியாத அந்த தடைகள், லஷி மேகா ஹத்தனந்த நோது ரேகே மேனா ஹதிடோ நபரோஷமா தினஹத ரேகே மேதுடந்தர கபோ. ஆண்டவர் இங்க ஒரு சகோதரியை சொல்லுகிறா, நீ அநேகருக்கு என் வார்த்தையை கொடுக்க வேண்டிய மகள். உன் முழங்கால்களும் உன் சிந்தப்பட்ட கண்ணீரோ, உன் ஜனங்களுக்காய் நீ மன்றாடின மன்றாட்டுகளை நான் மறக்கவில்லை. கடந்து போக வேண்டிய நாட்கள் சமீபமாயிருக்கிறது. இதோ எழுப்புதலின் பாத்திரமாய் வைத்திருக்கிற உன்னை இன்னும் பாரத்தோடு நான் ஆயத்தப்படுத்துவேன். ஒவ்வொருவரும் துதிங்க. இந்த இடத்துல மீண்டும் வட்டமடிக்கிற கழுகுகளை பார்க்கிறேன். அது நெருப்பை போல நிறைந்ததாயிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், சிலர் மேல அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை கடந்து வரப்போகிறது. சிலர் மேல் அந்த ஆவியானவருடைய மகிமை கடந்து வர போகிறது. பயப்படாத. உனக்கு விரோதமாக எழும்பும் மந்திரவாத கிரியைகள் அழிந்து போகிறது. இயேசுவின் நாமத்தினால் அந்த பொல்லாத வல்லமைகள் இப்பொழுதே உடைக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினால் இன்னும் துதிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே. உன் வீட்டை சுற்றில என் மகிமையை வெளிப்படுத்தி இருக்கிறேன். உனக்கு விரோதமாய் வைத்திருக்கிற கிரியைகள் இனி எழும்புவதில்லை. உன் கையின் பிரயாசங்கள் அது வாய்க்கும். ஜெபிக்க முடியல, வீட்டுக்குள்ள போனா ஒரு பலத்த தூக்கம், வீட்டுக்குள்ள எப்போதும் ஒரு சின்ன சின்ன காரியங்களை வைத்து சண்டை வருகிறது. அவர்கள் வலது கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட இந்த காரியத்தை ஒப்பு கொடுங்க. இந்த கிரியைகள் இப்பொழுது முறியடிக்க போகப்படுகிறது. ஜெபிக்க முடியாது, பயங்கரமான ஒரு தூக்கம். ஜெபிக்க போனாலே அப்படி ஒரு போராட்டம். அவர்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய வல்லமை இறங்க போகிறது. தேவாக்கினி அந்த கிரியைகளை அழித்து போடுகிறது. இயேசுவின் நாமத்தினால் உங்க ரத்தத்தை தெளிக்கிறோம். வலி சர்ப்பத்தின் வல்லமை, ஆண்டவரே பிரிவினையை கொண்டு வருகிற அந்த பொல்லாத வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் அது எரிக்கப்படுவதாக. இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால் அந்த கிரியைகள் காட்டப்படட்டும். ஆண்டவரே இப்பொழுதே அந்த பொல்லாத கிரியைகள் அழிந்து போவதாக. ஆசீர்வாதங்களை, தடைகளை கொண்டு வருகிற வல்லமைகள், வியாதிகளை கொண்டு வருகிற வல்லமைகள் இப்பொழுதே காட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். அப்படியே ஒரு நிமிடம் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. வரங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த இடத்துல அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலன் வெளிப்பட போகிறது. இப்பொழுது அந்த மகிமை நீங்க துதிங்க. யாரும் அமைதியா இருக்காதீங்க. சில பேர் கட்டப்பட்ட நிலையில இருக்கிறத பார்க்கிறேன். சில தடைகள் இப்பொழுது முறியடிக்கப்பட போகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நடுவில் நான் வந்திருக்கிறேன். இப்பொழுது அதை விளங்க பண்ணுவேன். இயேசுவின் நாமத்தினால் அவிசுவாசம் வெளியேறுகிறது. ஆண்டவருடைய நெருப்பு, ஆண்டவருடைய அக்கினி உன்மேல் இறங்குகிறது. ஒரு புதிய தைலத்தின் வல்லமை அந்த கழுகின் சத்தத்தோடு இரைச்சலோடு வெளிப்படுகிறது. ஆவியானவர் சொல்லுகிறார், நீ பலமுள்ளவள்,
பலமுள்ளவர், நீ பலமுள்ளவர். இயேசுவின் நாமத்தினால் தேவ கிரியைகள் உன் மூலமாய் நடக்க போகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வாக்கு கொடுத்து அழைத்து வந்தேன், அதை நான் நிறைவேற்றுவேன். சிலர் உன்னை குறை பேசும் பொழுது கலங்காதே, சிலர் உன்னை பரியாசம் பண்ணும் பொழுது பயப்படாதே. ஆண்டவர் சொல்லுகிறார், நானே சிருஷ்டிகர், நானே உன்னை உருவாக்கினேன், நானே உன்னை தெரிந்து கொண்டேன், நான் அல்லவா அழைத்திருக்கிறேன், நான் அல்லவா அழைத்திருக்கிறேன். நான் உன்னை இன்னும் மென்மேல் பலப்படுத்துவேன், நான் இன்னும் உன்மேல் பலப்படுத்துவேன். இதோ நீ அநேக நன்மைகளை காண்பாய். நீ எடுக்கிற முயற்சிகளை வாய்க்க செய்வேன் ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். நீ எடுக்கிற முயற்சிகளை நான் உனக்கு வாய்க்க பண்ணுவேன். சில இடங்கள்ல உங்ககிட்ட பேசாம மூஞ்ச திருப்பிட்டு போறாங்கல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் நடுவிலே இருக்கிறேன் என்பதை அவர்கள் கண்கள் காணத்தக்கதாக. இதனால நீ ரொம்ப அழுது மனமுடைந்துட்ட. சில வேளைகள்ல ஏன் ஆண்டவரே இவ்வளவு வேதனை? உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் எல்லாரும் வலது கரங்களை உயர்த்தி, இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. அப்படியே வலது கரங்களை உயர்த்தலாமா? உங்க சபைக்காக சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்காக ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவீங்களா? இது என்னுடைய எதிர்பார்ப்பு. நான் நிறைய நாள் உங்க ஜனங்களுக்காக அழுந்திருக்கிறேன். ஏசு அவ்வளவு பாரமுள்ளவரா இருக்கிறார், ஏசு அவ்வளவு ஏக்கமுள்ளவரா இருக்கிறார். எங்கிறதோ இல்லை, இந்த இடத்துக்கெல்லாம் அனுப்பி ஜெபம் பண்ண வச்சாருங்க. இந்த பார்க்ல உட்கார்ந்து பல நாள் ஜெபம் பண்ணி இருக்கு. ஐயா, இந்த ஜனங்களை ரட்சிங்க சபா. இந்த ஜனங்கள் மேல தேவ இரக்கங்கள் வெளிப்படட்டும், மனக்கண்கள் திறக்கப்படட்டும், மனக்கண்கள் திறக்கப்படட்டும். இயேசுவே, சபையே உன் எல்லைகளை விசாரப்படுத்து, இன்னும் உன் ஜெபங்களை அதிகரிக்க பண்ணு. நான் உன் எல்லைகளை விரிவாக்கம் செய்வேன். நாட்கள் வருகிறது, இதெல்லாம் உன் ஸ்தானம். உனக்காக நல்ல கார் பார்க்கிங்கோடு இன்னும் உன் எல்லைகளை விரிவாக்க செய்கிற நாட்கள் உண்டு. அப்பொழுது கர்த்தர் இதை உருவாக்கினார் என்கிற ஒரு காரியத்தை உங்கள் நடுவே நான் விளங்க பண்ணுவேன். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், இதிலும் மேன்மையானதை கர்த்தர் கட்டளையிடுவார். நீரா ஷேகமாக தனந்தரகாபோ. இன்னும் உன் கண்ணீரும் உன் மன்றாட்டும் இந்த ஸ்தலத்தில் சிந்தப்படும் பொழுது நீ ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் நான் ஆத்துமாக்களை அறுவடை செய்வேன், நான் ஆத்துமாக்களை அறுவடை செய்வேன், எல்லைகளை விரிவாக்குவேன். ஆண்டவருடைய கரங்கள் வெளிப்படுவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், இதுக்கே நாங்க பல தடைகள் பெற்றோம், பல போராட்டங்களை கடந்து வந்தோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அழகா பார்க்கிறேன். ஒரு பெரிய கம்பு, அதை எடுத்து இன்னும் கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுட்டு சொல்றாரு, இந்த அளவுக்கு போடுங்க அப்படின்னு. அதை சில தேவ தூதர்கள் அதை எழுதுகிறத நான் கவனிக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் எல்லைகளை விரிவாக்கமாய் செயல்படுத்துவேன். அதற்கு முந்தி இந்த சபையை நான் பல மடங்காய் பழிகை பெருக பண்ணுவேன். அப்பொழுது சில காரியங்கள் உனக்கு ஏதுவாயிருக்கும், அது நன்மைக்கு ஏதுவாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தது ஒரு பெரிய வயல் நிலத்தை பார்க்கிறேன். அது அனைத்தும் விளைஞ்ச தருவாயில் இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், அறுவடை மிகுதி, வேலையாட்கள் அதிகம் வேண்டும். ஆகையால் அறுப்புக்கு
எஜமானை நோக்கி வேலையாட்களுக்காய் வேண்டிக் கொள்ளுங்கள். இன்னும் உன் எல்லைகள் அநேக ஊழியர்களை எழுப்புவேன். அவர்கள் கொள்ளை கொள்ளையாய் ஆத்துமாக்களை அழைத்து வரத்தக்கதாக நான் செயல்படுத்துவேன். அப்பொழுது ஜனங்களை அறுவடை செய்யவும் அது ஒரு விசேஷித்த நாளாயிருக்கும். நான் பார்க்கிறேன், இந்த இடம் முழுவதும் அநேக சிறு பிள்ளைகள் நிரப்பப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த அளவுக்கு நான் சிறு பிள்ளைகள் மாத்திரம் கொண்டு வருவேன். ஆக என்றால் கவனித்துப்பார், பெரியவர்கள் எவ்வளோ இருப்பார்கள் என்று. நான் உன்னை பள்ளிக்கு பெருக பண்ணுவேன். எபிரேயர் 6:14 படி நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களோடு வெளிப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சிலரை ஆண்டவர் இன்றைக்கு தொட்டிருக்கிறார். சிலருடைய கட்டுகள் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. எழும்பு சியோனே, எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள். நானே அழைத்தேன், அவிசுவாசப்படாதே. உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நீ மங்கின குதிரை அல்ல, வெளிச்சத்தை கொடுக்கிற யுத்த குதிரை. இப்பொழுது சிலரை ஆண்டவருடைய கரம் தொடுகிறது. சிலருடைய வஸ்திரங்கள் புதுப்பிக்கப்படுகிறது. சிலருடைய முழங்கால்கள் தட்டப்படுகிறது. உங்களுக்கு அடைக்கப்பட்ட வாசல் அல்ல, திறந்த வாசல். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, உங்க கரங்கள் எல்லா பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. அப்பிரோஜனமான வேலைக்காரன் கடமையை மாத்திரம் செய்திருக்கிற எல்லா துதி கன மகிமை மக்கள்